tongue. Love your kisses deadly, don't stop. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3 days ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். February 14th March 31st வரைக்கும் எனக்கு ஒரு 40 days வந்து ஃபாஸ்டிங். ஸோ இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக 40 days வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்றைக்கி குட் ஃப்ரைடே. காலையில் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், ரசம், முருங்கைக்காய் பொரியல், அப்புறம் இடையில டீ எல்லாம் குடிச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு ஈவினிங் போல் தான் வந்து சர்ச் கிளம்பியிருந்தோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். பிள்ளைங்களுக்கு மட்டும் எனக்கு நூடுல்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுக்காக தான். அன்றைக்கி ஈவினிங் மாஸ்க்கு வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். ஒரு 6 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு குட் ஃப்ரைடே, ஏசப்பாவை சிலுவையில அறையிற நாள், ஏசப்பாக்கு அஞ்சலி செலுத்திருக்க நாள். இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு தெரிகின்றோம். தளர்ச்சி உடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அர்ப்பணியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்துவோம். ஃபாதர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிருந்தோம். சிலுவையை வந்து ஒயிட் கிளாத்தில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிலுவையை தொட்டு கும்பிட்டு கிஸ் தந்தோம். திருச்சிலுவை மரம் இதோ, இதிலே தான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே பங்கு பெற உறுப்பினர்கள் ஃபாதர் சிலவை எடுத்துட்டு வந்தாங்க. நாங்கள் தொட்டு கும்பிட்டு கிஸ்லாம் தந்துட்டு வந்தோம். அப்புறம் அருணா இருந்த தாத்தாட்ட போய் உக்காந்துட்டோம். அப்புறம் பிரெட்டும் வைனும் தந்தாங்க. எங்களுக்கெல்லாம் தரல, அம்மா அப்பாவுக்கு தான் தந்தாங்க. ஓனி கம்லி எடுத்தவங்களுக்கு தான் தந்தாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது தெரியுமா. ஆனால் அவங்க எங்களுக்கு தரல, சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏசப்பா படத்தெலாம் போட்டு காமிச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, எப்படிலாம் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு மதத்தை சொல்லி தான் படமே ஆரம்பிச்சிச்சு. வருஷம் வந்து லால்குடியில் பசங்க வந்து அப்படியே அந்த பிளேயை வந்து அப்படியே ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. உண்மையாகவே சிலுவையை தூக்கிட்டு ஒரு பையன் போவான், நல்லா அடி வாங்கிட்டு அதே மாதிரியே முள்கிரீடம்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். மாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாவை கூட்டிகிட்டு போய் பலூன் அப்புறம் மேஜிக் ஸ்லேட்லாம் வாங்கினோம். அவ்வளோதான், எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணி நல்லா முடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் என்ன ஸ்லேட் தான் பார்த்தேன். நான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளூ பிங்க்னே சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் காரில் போயிட்டுருக்கும் போது எங்களுக்கு இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே தூங்கிட்டோம். சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து புலாவ் மாதிரி செஞ்சாச்சு. தேங்காய் பால்லாம் ஊற்றி பாஸ்மதி ரைஸில் கேரட் பீன்ஸ்லாம் லாங்காக வெட்டி போட்டு செஞ்சாச்சு. 5 yearsக்கு அப்புறமா ஆதார் கார்டு வந்து மறுபடியும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும்ல, அதுக்காக அந்த வேலையெல்லாம் வந்து அன்றைக்கி முடிச்சுட்டு அஜி சர்பத்தில் போயிட்டு சர்பத்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி லஞ்சுக்கு குருமா, வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல், ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோம். தாத்தா தோப்புக்கு போய் இளநீலாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், டேஸ்டியாக இருந்தது. குட் ஃப்ரைடே அன்றைக்கே வந்து எள், கடலை அதெல்லாம் வந்து காய வச்சுருந்தோமா, அதெல்லாம் வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு எண்ணெயாக. அதெல்லாம் வந்து ஆன்ட்டி தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மாங்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டு பறிச்சிட்டு இருந்தோம். தள்ளி விடாதீங்கடா. என்ன ஆண்டி உங்களுக்கு மயக்கலாம் இல்லை? பெருசுதான் என்ன ஆண்டி இல்லைங்க. ஐயோ விழுந்துருச்சு ஆண்டி.
இங்கே வராது அறுக்கவா தெரியுதா மாங்க ரியா தலையிலே விழுந்துருச்சு. சாட்டர்டே நைட் 11:30க்கு வந்து ஈஸ்டர் மாஸ் 11:30லேருந்து ஒரு 2:30 3 o'clock வரைக்கும் நடக்கும். ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்த காட்சியெல்லாம் வந்து அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க சின்ன பிள்ளைங்க. அதை பார்க்குறதுக்காகவே வந்து எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏசப்பா வந்து குட் ஃப்ரைடே இறந்துட்டாரு, சண்டே வந்து உயிர் தெரிஞ்சாரு. ஏசப்பா உயிர் தெரிஞ்ச நாளில் சின்ன பிள்ளைங்களாம் நடிச்சு காமிச்சாங்க. எங்க நல்லா இருந்துச்சு டே. ஃபாதர்ஸ்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் என் கூட வெறும் சாங்கே நான் பாடிட்டுருக்கேன். சண்டே மார்னிங் ஒரு 8:30 போல் தான் எல்லாமே எழுந்திரிச்சோம். அம்மாச்சியும் நிர்மலாச்சியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே. இந்த இட்லியோட சேர்த்து இந்த சிக்கன் வைப்பாங்கன்னு பார்த்தா சாம்பார் சட்னி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி பூனை அம்மா வீட்டுக்கு போயிட்டு பூனை தடவிட்டு வந்தோம். எனக்கு அது பூனைனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தூக்கிய தோலையில் வச்சுப்பேன். எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தா வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த அன்றைக்கி வந்து மார்னிங்கே லன்ச் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நல்ல வெயில். இந்த கேப்பில் வந்து பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு கல்லணை போயிருந்தாங்க. வெயிலை பார்த்தாலே பயங்கர பயமாக இருந்துச்சுன்னா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் அனுப்பி வச்சாச்சு. எங்கள் சித்தைங்கெல்லாம் மருதாணி வச்சாங்க. நானும் கூட ஹாப்பியாக மருதாணி வச்சுருந்தேன். நான் ப்ளூ கலரில் இருக்கேன்ல, அதான் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காங்க. கையெல்லாம் காமிச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அப்புறம் சீசா ஆடிட்டு இருந்தோம். இது சீசாவா? கொலம்பஸ் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஜாலியாக மேலே போயிட்டு கீழே வரும்போது ரொம்ப வயிறு கலக்கிருச்சு. நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் சுற்றும்ல, நான் அதில் போயிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் ரியா வந்து மிக்கி மவுஸில் போயிட்டு இருந்துச்சு. இந்த தாத்தா கேப்பில் வளையலும் கமலும் போட்டு விட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி விளாண்டு முடிச்சிட்டுலாம் சாப்பிட்டா போயிட்டோம். இன்னைக்கு பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஜூஸ் குடிக்கணும்னு நான் முடிச்சிட்டு இருந்தேன். 40 நாளைக்கு அப்புறம் இதை பார்ப்பதற்கே சூப்பராக உள்ளது. என்னென்ன ஸ்பெஷல்? பிராய்லர் சிக்கன் கிரேவி, இது மீன் குழம்பு. ஓகே, என்ன செஞ்சீங்க மேடம்? ரசம் சுடுதான் பாரு. கோழி கிரேவி. ஃபிஷ் வந்து சாப்பிடும்போது வறுத்துக்கும். நல்லா கை குழந்தை தூக்கி தூக்கு. ஓ வா. என்ன ஒரு பாசம் லூசோக்கா அம்மாவுக்கும். புரியல. விதவிதமா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு எப்பவுமே சாப்பிடுறது. ஏன் வேற என்ன வேணும்? விதவிதமா விதவிதமா என்ன வேணும்?
கிரீன் சிக்கன் ம் சிக்கன் லாலிபாப் தொட்டியம்ல வந்து செஞ்சு தரேன். சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மறந்துட்டேன், செல்சேரால கூட்டி வருது. டெய்லி ரோஸ் சோப்பு தான் நான் ஊற்றுவேன். 40 டேஸ்க்கு அப்புறம் சரி நான்வெஜ் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இன்றைக்கி எல்லா டிஷ்ஷுமே வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் செல்சி செர்லைன் 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனோம். பாப்பா செம்ம டென்ஷன். நாங்களாம் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோன்ட்டு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கே தெரியும். இங்க போமா எங்கடி போவோம்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாண்டா இந்த போறாங்க அந்த பசங்களுடைய சாரி உங்களுக்கு ஏன் அங்கே பாரு. ஐயோ புடிடா நானா அந்த ஜங்கு ஜங்கு ஓடி போய் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அழகா இருக்கு பாரு பாப்பா. அவாயா ஆனா விட்டால போய் தலையை பிடிச்சிருக்கீங்களா பாப்பா உன்னை எவ்வளோ தூக்கிட்டு வர போறோம். ஐயோ அது வேற எங்க எப்படி பிடிச்சிருக்கிறாரு. அந்த ஒயிட் பிளாக் பிடிச்சிருக்காருடா. என்னடா இப்படி வாய் வச்சு இப்படி இருக்குது. இங்க தண்ணி குடிக்கலாமா? என்ன தாங்க நீ எட்ட அடிக்குது ரெக்க வேகம். நெக்ஸ்ட் வீக் உனக்கு வாத்துக்கறிடா. பாப்பா பட்டர்ஃப்ளை பாடு பாப்பா. கழுத்தில் அருவா வச்சுட்டாங்க. நானும் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து காப்பாற்றிட்டு கொஞ்சம் என்னை அங்கேருந்து சுக்காம்பாரு கூப்பிட்டு போயிட்டாங்க. தப்பான இடத்துக்கு வந்துட்டோன்னு. அப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஹாப்பியாக வீட்டில் தான் இருந்தோம். கத்தி வச்சு உங்கள்கிட்ட இனிமேட்டுக்கு போகக்கூடாது. அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். யாரை குண்டமாங்கற? யாரை குண்டமான்னு சொன்ன? ஸோ இப்படி தான் எங்களோட 3 days ரொட்டீன் போச்சு. April 10th காயத்ரிக்கும் கிருஷ்ணபிரியாவுக்கும் பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.